இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ அடிச்சிய அறிவழக அவ பொண்டாட்டியோட அண்ணன்டா. அறிவு என் மச்சான். இப்ப தெரியுதா நான் ஆறுன்ட்டு? உன் தங்கச்சி மாலதிக்கு நான் இன்னொரு அண்ணன். டேய், நீ மாலதிக்கு அண்ணன்னா அப்ப நான் யாரா? அத தெரிஞ்சுக்க தாண்டே வந்திருக்கேன். இல்லேய், உனக்கு அறிவே கிடையாதா? எவனோ ஒருத்தன் அறிவழக தான் உன் தங்கச்சியை கொண்டான்னா அப்படியே நம்பிடுவியா? டேய், போலீஸே அரெஸ்ட் பண்ணிருக்கு. ஆமாண்டா, போலீஸ். உன்னையும் தாண்டா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்கு. அதுக்கு என்ன கேஸு? நான் சொல்லவா? ரேப் கேஸ். ஆனா அத நீயா பண்ண? சொல்லு, நீயா பண்ண? பாரு, நான் அவனை தண்டிக்கிறதுக்குலாம் இங்க வரல. உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அறிவழக இந்த கொலையை பண்ணல. நான் அவனை காப்பாத்தியே ஆகணும். உன் தங்கச்சி மாலதிய உண்மையிலேயே கொன்னவன் வெளியில எங்கேயோ சுத்திட்டு இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை தண்டிக்க வேண்டாமா? உண்மையிலேயே நீ அவளோட அண்ணனா? சொல்லு. அப்ப அறிவு கொலை பண்ணலன்னு சொல்றியா? இல்லை, அவன் மூஞ்ச பாரல. அது என்ன கொலை பண்ற மூஞ்சாது? இப்ப நான் என்ன செய்ய? பாரு, ரெண்டு பேரோட கோணங்கள் வேறையா இருக்கலாம். ஆனா நம்ம நோக்கம் ஒண்ணுதான். மாலதியோட கொலைக்கு நியாயம் கிடைச்சாகன. நீ உண்மையிலேயே அவளுடைய அண்ணன், அவன் மேல நீ பாசம் வச்சிருக்கிறது உண்மைண்டா, நீ எல்லாம் உண்மையை என்கிட்ட சொல்லி ஆக. பாரு, நீ ரொம்ப யோசிக்கிற அளவுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது. 3 நாள் தண்டனையில தான் உள்ள வந்திருக்கேன். அதுக்குள்ள இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில போய் ஆகணும். உன்னைய பார்க்கறதுக்கு தான் நான் உள்ள வந்ததே. உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்ததே. நான் உன்னையும் சேர்த்து நான் காப்பாத்துவேன். அவங்க பையன் கௌதம் இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ண, அதுவும் 13 வயசான ஒரு பொண்ண கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். என் தங்கச்சிக்கு வேலை வாங்கி தரேன், நீதான் அந்த தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கோன்னு என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். அது மட்டும் இல்ல, 6 மாசத்துல என்னை வெளியெடுத்துவேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னை வெளியெடுக்கவே இல்லை. சண்முகம், அப்போ அன்னைக்கு இதனால தான் சிவபாலன் வந்து தாலி கட்டினானா? நல்ல வேலை, வீராக்கு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? கிளை, இது எல்லாமே அந்த வைஜெயந்தியோடைய சூழ்ச்சியில. உள்ள வந்த நோக்கம் என்னாச்சு? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? கிளை, நான் எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்குல. எல்லாம் அந்த மாலதியோட அண்ணன் துறை இருக்கான்ல, அவனை பார்த்து பேசியாச்சு. எப்படின்னா? இல்லை, பேசுற விதத்துல பேசினா அவன் பேச போதான். அவனால எவ்வளவு விஷயங்கள் வெளில வந்திருக்கு தெரியுங்களா? ஆக நீ உள்ள போனதுக்கு பலன் இருக்கு, அதானே? இல்லை, அதுக்காக தானே உள்ள வந்திருக்கு. இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வைஜெயந்தி தான்ல. இது மறுபடியும் நிரூபணமாயிருக்கு. இந்த துரம் உள்ள வந்தது கூட அந்த வைஜெயந்தி தான் காரணம். அவனை எதுக்குடா அந்த அம்மா உள்ள அனுப்பி வச்சாங்க? நம்ம சோபாலன் சொன்ன மாதிரி அந்த கௌதம் ஒன்னும் அவ்வளவு லேஸ்பட்ட ஆள் கிடையாதுல. 1ஆம் நம்பர் பொறுக்கியா இருக்காமே. அவன் ஒரு 13 வயசு புள்ளைய ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான். என்னடா சொல்ற? அந்த கொலைக்காக இவன் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கான். அது சரிண்ணா, அந்த அம்மா உங்களை எதுக்கு நான் பழி வாங்கணும்? அதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சே ஆகுன. துபார்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த அம்மாவை பத்தின தகவல் எவ்வளவு சேகரிக்க முடியுமோ சேகரிங்க. சரியா? இன்டர்நெட்ல அந்த அம்மாவை பத்தி என்னென்ன தகவல்லாம் சேகரிக்க முடியுமோ அதெல்லாம் நீ சேகரிக்கணும். அது உன்னால முடியுமா? தாராளமா முடியும். நான் என்ன விஷயத்தை எடுக்கணும் அத முதல்ல சொல்லு. துபார்ல அந்த அம்மாவுக்கும் திருச்செந்தூருக்கும் என்ன சம்பந்தம்? என்னை விடு. அந்த அம்மா எதனால திருச்செந்தூருக்கு வந்துச்சு, அது காரணம் என்ன, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாகணும். சம்முவன் ஜெயிலுக்கு போனதுக்காக இவ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கா. ஐயோ, இப்ப கூப்பிட்டா பரணி கூட வரமாட்டாளே. இப்பன்னு பார்த்து எதுக்கு இந்த உண்ணாவிரதம்? மாமா, தயவு செஞ்சு நீங்க இங்க வந்து என் வயிற்றுல கிளப்பாதீங்க. என் அண்ணா ஆறு
எங்களுக்காகவே வாழ்ந்து எங்களுக்காகவே அம்புட்டியும் விட்டு கொடுத்த சாமி இல்ல. மேலும் மேலும் அதுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தா என்னால எப்படி தாங்க முடியும்? ஆஹா. இப்ப என்ன உனக்கு? உன் அண்ணனை வெளியில கொண்டு வரணும் அப்படிதானே? அத நான் பாத்துக்கிட்டேன். ஆ? இருக்கிறதுல பெரிய வக்கீலா வச்சு வாதாடி அவனை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்ல சவுந்தரம், என்னல என்ன பேச்சுத நீ? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இப்ப அந்த வெறும் பையில வெளியில எடுக்கிறதா உனக்கு முக்கியமா? அக்கா, நான் காப்பாத்துதேன்னு சொன்னேன். நீ கண்டிஷன் சொல்லலையே, அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி? கண்டிஷனா? அது என்ன கண்டிஷனு? அந்த வீரா கிட்ட பேசி அவ கழுத்துல தொங்குதே அந்த தாலி, அத உடனடியா கலட்டி கொடுத்துட சொல்லு. அடுத்த நிமிஷமே அம்புட்டு பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுவேன். இதான் கண்டிஷன். என் அண்ணன் மகன் ஒன்னும் அம்புட்டு துப்பு கெட்டு போய் கிடக்கல. அவனை எப்படி காப்பாத்திக்கிறனும்னு அவனுக்கே தெரியும். முதல்ல வீரா கொடுத்த கேஸ்ல இருந்து நீங்க எப்படி வெளியில வரதுன்னு அதை யோசிங்க. நானும் நெட்ல நிறைய சீரியஸா தேடிட்டேன். இந்த துரை கேஸ பத்தி நிறைய நியூஸ் கிடைக்குது. மாலதி மர்டர் கேஸ் டீடைல் கூட கிடைக்குது. ஆனா அந்த வைஜெயந்தி மேடம பத்தி ஒண்ணுமே கிடைக்கல. அதான் ஏன்னு தெரியல. அவங்க அவ்வளோ ஜாக்கிரதையா இருக்காங்கன்னு அர்த்தம் டி. நீ டிபார்ட்மெண்ட் குள்ள விசாரிச்சியா? என்னாச்சு? ஒருத்தருக்குமே ஒண்ணுமே தெரியல. எல்லாருமே வைஜெயந்தி மேடம் ரொம்ப கோபமானவங்க, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். எத்தனையோ தடவை அவங்க மேல கேஸ் போட்டும் அவங்கள யாரும் ஒன்னும் பண்ண முடியல. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அவங்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே தவிர வேற எந்த தகவலும் தெரியல டி. அப்படியா? அண்ணன் ஜெயில இருந்து வெளியில வரதுக்குள்ள எல்லா டீட்டெயிலும் வேணும்னு சொல்லுச்சே. இப்ப என்னடி செய்ய? ஏத்தா, காயமொழியில ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டோன்னு வை, எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாரு. என்ன சொல்ற? ஐயோ அப்பா, நமக்கு தேவை எவிடன்ஸ், சாலிட் எவிடன்ஸ். குறி சொல்லி சொல்றத போய் நம்ம கோர்ட்ல வைக்க முடியுமா? பேசாம இருக்க மாட்டியாப்பா? நமக்கு டைம் இல்லடி. உடனடியே நாம ஏதாவது செஞ்சாகணும். இப்ப என்ன செய்யலாம்? முன்னையாவது அந்த குடுகுடுப்புக்காரன் வந்து என்னத்தையாவது சொல்லிட்டு போவான். இப்ப அவனும் வர்றது கிடையாது. இப்ப யார்கிட்ட தான் போய் கேட்க? ஐயோ அப்பா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் சாமியாடி குடுகுடுப்புக்காரன்னு சொல்லிக்கிட்டு. பாவம் அக்காவும் மைனியும் சரியான ஆதாரம் வரணும்னு படாத பாடுபட்டு இருக்காங்க. நீ வேற தேவையில்லாம பேசிக்கிட்டு. வீரா, நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப வேற வழியே இல்ல. ஒரே ஒரு வழிதான் இருக்கு.